நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. கரங்களை தாழ்த்தரையும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார்கள். பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த ஜோசுவா டிவி மூலமாக திரும்பமாக உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 52 அதிகாரம் 1 வசனத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனை இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. பாருங்கள், எழும்பு எழும்பு சீயோனே. சீயோன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் சீயோன், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் தான் சீயோன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பேர் சீயோன் பேர். சீயோனும் நிறைய பேர் எழும்பாமல் இருக்கிறாங்க. அதனால தான் எழும்பு எழும்பு சீயோனே அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு ஊழியர்கள்லாம் இருக்குன்னு சொல்லி எழும்பாமல் இருக்கீங்களே, அவங்க பார்த்து சொல்ல எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டு நமக்கு ஒரு வல்லமை வச்சிருக்கிறா, அந்த வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்கிறார். வல்லமை தரிக்காமல் நிறைய பேர் ஊழியம் செய்து இடையில முடியாமல் ஆயிடுறாங்க பாருங்கள். அதனால் அந்த வல்லமையை நம்ம தரித்துக்கொள். அதான் பெருக்கமாக செய்ய ஒரு பாட்டு பாடுங்க. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால அகற்றி விட்டு. அந்த வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் வல்லமையின் ஆவியானவர் நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால தான் உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமையை தரித்துக்கொள். ட்ரெஸ்ஸை உடுத்துக்கொள்னு சொல்லுவாங்க. அதே போல் வல்லமையை ட்ரெஸ் மாதிரி உடுத்துக்கிடணுமா. பாருங்கள், ஒரு பெருமாடுல ஸ்திரீ 12 வருஷமாக பெருமாடுல ஸ்திரீ வயிற்றுனுக்கு சொத்தெல்லாம் விற்று செலவழிச்சிட்டா கொஞ்சம் கூட சரியாகலை. ஆனால் ஏசப்பா வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் சோகமான்னு சொல்லி மெல்ல மெல்ல போய் சரியான கூட்டம் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் பாருங்கள் சுகம் கிடச்சிட்டு. அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை இறங்கி அவளை தொட்டு இருக்கிறது. ஏசப்பா போட்டிருக்க வஸ்திரத்தில் கூட வல்லமை இருந்திருக்கிறது. அதனால தான் வல்லமே தரித்துக்கொள் சொல்கிறார். வல்லமே நம்ம தரித்து ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டிருக்கணும். சோத்திரம். ஆண்டவர் அதிசயம் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறவர். பாருங்கள், அடுத்தால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்காரம், அந்த அதான் வஸ்திரம், வல்லமையான வஸ்திரத்தை உடுத்திக்கொள் அப்படி சொல்கிறார். அடுத்தால விருத்த சேதனை இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. விருத்த சேதனை இல்லாதவன் அசுத்தன், சாத்தானுடைய கிரியைகள். அசுத்தன் அவன் உன்னிடத்தில் வருவதில்லை. அந்த சாத்தான் உன்னிடத்தில் வருவதில்லை. எவன் செய்வனை வச்சாலும் உன்னிடத்தில் வருவதில்லை கத்த சொல்கிறான். அசுத்தன் உன்னிடத்தில் வருவதில்லை. பாருங்க, ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறவர். சோத்திரம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சீயோன் குமார்த்தி, சீயோனே, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. 27. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு சீயோனே. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் தூசியோடு தான் இருக்கிறாங்க. அந்த தூசியை உதறிவிட்டு எழும்பு அப்படி கத்த சொல்கிறார். எந்த தூசியில் இருக்கீங்க? பாவமானதா? எந்த பாவம்? இச்சையின் ஆவிகள், இச்சையின் விபச்சாரத்தின் ஆவி விடுவிட்ட தூசிகள் இருக்கிறது. களவுங்கிற தூசி இருக்கிறது. அநியாயமாக அடுத்தவங்க பணத்தை திருடுறது, நிறைய தூசி இருக்கிறது.
அந்த தூசியெல்லாம் உதறிவிட்டு எழும்பு. ஆண்டவருக்காக எழும்புன தூசியை உதறிவிட்டு எழும்பு, அதுதான் சொல்கிறார். அடுத்தால, சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்கிறார். சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, நிறைய சீயோன் குமார்த்திகள் சிறையில் இருக்கிறாங்க, சிறைப்பட்டு போயிருக்காங்க, பாவங்கிற சிறையில் சிறைப்பட்டு போயிருக்காங்க. கழுத்தில் கட்டு கிடக்குது, அந்த கட்டுகளை அவிழ்த்து விடு என்று கத்த சொல்கிறார். கழுத்தில் இருக்க கட்டுகளை அவிழ்த்து விடு. சீயோன் குமார்த்தியே பாருங்க, இசப்பா ஒரு காலத்தில் சொல்கிறாங்க, சீசர்கிட்ட ஒரு கழுதை குட்டி வழியில் கட்டப்பட்ட நரைமில் இருக்குது. அந்த கழுதை குட்டியை, கட்டப்பட்டிருக்க கழுதை குட்டியை அவிழ்த்துட்டு வாங்க. யார் இது யாருக்குன்னு கேட்டால் இது இயேசுவுக்குன்னு சொல்லி அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சீசருக்கு போய் அந்த கழுதை குட்டியை அவுத்துட்டு வந்தாங்க. வந்தால் அந்த கழுதை குட்டி மேலே நல்ல வஸ்திரங்கள் விரித்து ஏசப்பா அந்த கழுதை குட்டியில் ஏற்றி அப்படியே பவனி போகிறாங்க. குருத்தோலை பிடித்து கொண்டு ஒசனா பாடுவோம் அப்படின்னு பாட்டு பிடிச்சி எல்லாம் கொண்டாடிட்டு சந்தோஷமாக ஆடி பாடிட்டு போகிறாங்க. அந்த கழுதை குட்டிக்கு அந்த கட்டவிழ்க்கப்பட்ட பிறகு தான் அது இயேசுவை சுமக்கிற கழுதையாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த கழுதை என்னாலும் மண்ணில் தான் கிடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சுமந்த உடனே அதுக்கு என்ன கிடைக்குன்னா கீழே வஸ்திரங்களெல்லாம் விரிக்காங்க, மரக்கிளைகளே போடுறாங்க. என்ன சந்தோஷம், என்ன மரியாதை. கழுதை குட்டிக்கு மரியாதையை பற்றியலாம். இயேசுவை சுமக்கிற கழுதை குட்டிக்கு மரியாதை. நீங்கள் இயேசுவை சுமக்கிற கழுது குட்டியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். பாருங்கள், ஹல்லேலூயா. ட்ரெஸ்ஸை துணியெல்லாம் விரிக்காங்க, அந்த துணியில் நடக்குது கழுதை. அதுக்கு என்ன சந்தோஷமாக இருந்திருக்கும். இவ்வளோ நாள் கட்டப்பட்டிருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தான் இஷ்டப்படி எங்கேயும் போக முடியாது, இஷ்டப்படி எதையும் தண்ணி குடிக்கவோ சாப்பிடவோ முடியாது. மனுஷங்கள் கொண்டு அது கொடுத்தா தான் அது சாப்பிட முடியும், தண்ணி கொண்டு வச்சா தான் குடிக்க முடியும். ஆனால் இந்த கழுதை குட்டி ஏசப்பா சுமந்த உடனே அதுக்கு என்ன சந்தோஷம். துணி மேலே நடக்க வைக்காங்க பார்த்தீங்களா அன்பு பிள்ளைகளே. சீயோன் குமார்த்தியே, கழுத்தில் கட்டு கிடக்குதா, அவிழ்த்து விடு. நீ ஆண்டவருக்காக எதையாலும் செய். இயேசுவை சுமக்கிற கழுதையாக மாறு, கட்டப்பட்ட கழுதையாக இருக்காத. இயேசுவை சுமக்கிற கழுதை. ஆண்டவருடைய கிருபையால் நான் இயேசுவை சுமந்ததுனால தான் இது நாள் வரை என் குடும்பத்தையும் பிள்ளைக்குட்டிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சுருக்கார். அதே மாதிரி பல ஆயிரம் மக்களுக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சுருக்கிறார். இயேசுவை சுமக்கிற கழுது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன், பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், கரெக்ட் தான். ஆனால் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படி இல்லை. அப்போ நீ கட்டப்பட்ட கழுதை தான். அதுதான் சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆண்டவருக்காக எதையாலும் செய். பாருங்க, கர்த்தர் நல்லவர். அதனால நீ எழும்பி பிரகாசி சீயோனே. சீயோன் குமார்த்தியே, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாக மாறு. இயேசுவை சுமக்கிற கழுதையாக மாறு. கட்டு அவிழ்க்கப்பட்டால் தான் இயேசுவை சுமக்க முடியும். அந்த கழுதை கட்டில் கிடக்கும்போது இயேசுவை சுமந்துச்சா? இல்லை, அவுத்துட்டு வந்தவர் தான் இயேசுவை சுமந்துச்சு. அதனால் அந்த கழுதையை எழும்பி பிரகாசிச்சிருக்கு, ஆண்டவருக்காக செய்திருக்கு பார்த்தீங்களா. அதனால் எலும்பு எலும்பு, சீயோன் குமார்த்தியாக எலும்பு, கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி உனக்கு அற்புதம் செய்வேன்னு வாக்கு பண்ணுங்க. பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தருள், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே தூதிப்பா. என்ன ஆத்துமாவை நீ என்னாலுமே தூதிப்பா.
எத்தனை பாவங்கள் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, சீயோன் குமார்த்தியே நான் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மனம் திரும்பி தான் இருக்கேன், ஆனால் இயேசுவை சுமக்கிற கழுதியாக இன்னும் மாறலையே, கட்டப்பட்ட இடத்துல இருக்கியே, கட்டுகளை அவிழ்த்து ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யும் மகள். சுவிசேஷம் ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியம், எது இருந்தாலும் செய்த ஆண்டவருக்காக. ஆண்டவர் அப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிற அன்பு பிள்ளைகளே, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் மகிமையான தேவன். சீயோன் குமார்த்தியே, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமை ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பெரிய காரியம் செய்கிறவர், புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குகிறேன். மலைகளை மிதித்து நொறுக்கி, மலைவோல பிரச்சனை இருந்தாலும் மிதித்து நொறுக்கிற வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். புதிதும் கூர்மையும் வானயந்தீரும், நீ புதிதும் கூர்மையும் வானயந்தீரும். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாயே. புதிதும் கூர்மையான எந்திரம் மாற்றி வல்லமையாய் பிரகாசிக்க பண்ண போகிறார். எலும்பு தூங்காத. ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ உள்ளவர், சீக்கிரம் வரப்போகிறார். எங்கே பார்த்தாலும் அவர் சொன்னது நடந்துக்கிட்டே இருக்கு. மனுஷனுக்கு அறிவெல்லாம் பருத்துட்டு அன்பெல்லாம் தணிஞ்சு போச்சு. அன்பு கிடையாது உலகத்தில். அன்பில்லாத உலகத்தில் இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்காக எதையாலும் செய்வோம். நீ எலும்பு செய்யணும், எதையாலும் செய்யணும். ஒரு பாடல் ஊழியன்னா அதை செய்ய, ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம். எதையாலும் ஒன்று ஆண்டவருக்காக செய்யும்படியாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் இயேசு வரும்போது என்ன சொல்லுவ பாருங்க, இந்த அபிஷேகம் பெரிய காரியங்களை செய்யும். பெண்களை கதவுகளை உடைக்கும், இருப்பு தாழ்பாலை முறிக்கும். அந்த கட்டுகளை உடைத்து ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டி வாக்கு பண்ணுகிறார். அதனால தான் கழுத்து உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு சீயோன் குமார்த்தியே. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சீயோனும் சீயோன் குமார்த்தியும் ஆண்டவருக்காக எதையும் செய்யணும். வீட்டில் தூங்குகிற காலம் அல்ல, எலும்பி பிரகாசிக்கிற காரியம். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் நம்ம இருக்கோம். செல்லில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் செய்தி வருது பாருங்க. ஆனால் எந்த செய்தி நல்ல செய்தி கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதில் கெட்டு போகிற செய்தி இருக்குது, அதைத்தான் பார்ப்பாங்க மனசு. சீயோன் குமார்த்தி, நீ அதற்காக ஜெபிக்க எழும்ப மாட்டாயா. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். இந்த உலகத்தில் அன்பெல்லாம் தணிஞ்சு வச்சு, அற்றுமையத்தேற்றுமையா ஆறுதலின் நாயகரே, அற்றுமையத்தேற்றுமையா ஆறுதலின் நாயகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே. பாருங்க, அன்பில்லா உலகத்திலே அன்புள்ள இரட்சகர் இயேசு. அவருக்காக நம்ம எதையாலும் செய்யணும். எழும்பணும். தூங்குறத நீ மரித்தோரை விட்டு எழும்பு என்று கத்த சொல்லுகிற பாருங்க. ஆண்டவர் கிறிஸ்தமனை தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் போது சீசரை பார்த்து சொன்னால், இங்கே 1 மணி நேரம் இங்கே ஜெபம் பண்ணுங்க, நான் போய் தனியாக போய் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நிறைய பேருக்கு அந்த தூக்கத்தின் ஆவி இருக்குது. நல்லா தூங்கி தூங்கி முழிக்காங்க. சோத்திரம். ஜெபிச்சு பாருங்களேன். விழித்திருந்து ஜெபின்னு சொல்லுகிறார். ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். விழித்திருந்து ஆண்டவருக்காக எழும்பு, வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாய் எருசலேமே, உன் அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அலங்காரமான வஸ்திரம்னா பட்டு சேலை இல்லை. அதுதான் இன்றைக்கி அலங்காரமாக இருக்குன்னு நிறைய பேர் கொடுக்குறாங்க. இல்லை, ஆண்டவர் கொடுத்த அலங்காரம்னா
ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகள் நிறைந்த வஸ்திரம். அதை உடுத்திக்கொள் சீயோன் குமாரத்தியே. வரங்கள் வல்லமைகள் சாத்தான விரட்டுகிற கிருவிகள், அந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், அதை உடுத்திக்கொள். அப்பொழுது விருத்த சேதன் இல்லாதவனோ அசுத்தனோ உன்னிடத்தில் வருவது இல்லை. அசுத்தன் தான் சாத்தான், விருத்த சேதனை இல்லாதவன் தான் சாத்தான். அந்த அசுத்த கிரிகள், அந்த சாத்தானுடைய கிரிகள் உன்னிடத்தில் வருவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தூங்குனா அந்த சாத்தான் வருவான், நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். பாருங்க, அதனால தூக்கத்தை விட்டு எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக்கொள். ரட்சிப்பின் வஸ்திரம் அதுதான். ஜபங்கிற வஸ்திரம், வேத வாசிப்பு, இன்னும் பிசாசுகளை துரத்துகிற வரங்கள் வல்லமைகள் அற்புதங்களை செய்கிற அந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திக்கொள். தூசியை உதறிவிட்டு எழும்பு. எந்த தூசி இருந்தாலும் உதறிவிட்டு எழும்பு. சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. நிறைய சீயோன் குமார்த்திகள் சிறையில் இருக்காங்க. பாவம் சாவம் அந்த சிறையில் போய் இருந்துட்டு மாட்டிக்கிட்டு அந்த கட்டுகளை அவிழ்த்து விடு கர்த்தர் சொல்லுகிறா. ஆண்டவர் பெரிய காரியம் செய்த கேட்குற ஒவ்வொருவரும், ஒரு வேளை நீங்கள் சீயோன் குமார்த்தியாக இருந்தால் இன்றைக்கே அந்த கழுத்தில் கட்டுகளை அவிழ்த்து விட வழி பண்ணுங்க. இயேசுவை சுமக்கிற கழுதையாக மாறுங்க. கட்டப்பட்ட கழுதையில் இயேசுவை சுமக்கிற அந்த அவிழ்க்கப்பட்டாதான் இயேசுவை சுமக்க முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்க முடியும். ஜெபிக்கிற இயேசப்பா, கண்கள் மூடி ஜெபிப்போ. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். அதிசயங்களை செய்யுங்க இயேசப்பா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமே தரித்துக்கொள். சீயோன் குமார்த்தியே, உன் கட்டுள்ள கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சீயோன் குமார்த்தி சீயோனும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. கரத்திலே தாழ்த்து ஆண்டவரா, கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவருக்காக ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகிக்கட்டும் இயேசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். தடைகளாக மாற்றுங்க. கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி இயேசப்பா. இது கேட்குற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். நல்ல ஜபாவியை கொடுங்கப்பா. வேதத்தை வாசிக்க, உமக்காக வாழ, சுவிசேஷத்தை சொல்ல, ஆண்டவருக்காக கொடுக்க, எந்த காரியத்தில் அது யாரும் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். கரங்களே தாழ்த்துற பெரிய காரியம் செய்யுங்க. ஆசீர்வாதி கிருபையினாலும் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.